இப்ப எடுத்துக்காட்டா தலக்கோட்ட சண்டையில விஜயநகர பேரரசு விழுந்தது. உடனே விஜயநகர சாம்ராஜ்யத்தை வென்ற பாமினி சுல்தான்கள் என்ன பண்ணாங்க? அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த ஹம்பிய கம்ப்ளீட்டா தீய வச்சு எரிச்சாங்க. அதுல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. கேட்கறப்ப வேதனையா இருக்கும். அந்த தலைநகர 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஹம்பிய 6 மாசம் தொடர்ந்து எரிச்சாங்களாம். அந்த எரிச்சது போகவும் மிஞ்சி இருந்த சில தடயங்கள தான் இன்னைக்கு ஹம்பியில போய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அந்த காலத்துல ஒரு பிராக்டிஸாவே இருந்திருக்கு. ஒருத்தன் தோத்துட்டால் தோத்தவனுடைய தலைநகர உருத்தெரியாமல் சிதைச்சிடுறது. இது பாண்டியர்கள் செய்திருப்பார்கள். இது ஒரு தியரி. இன்னொரு தியரி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, டெல்லி சுல்தானேட் அப்பதான் தலையெடுத்த டைம். இந்த 14ஆம் நூற்றாண்டு வாக்குல. 1311ல மாலிக் காஃபூர், அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி மாலிக் காஃபூர் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தான். அவனுடைய படையெடுப்பு. இல்லாட்டி 1327ல முகமது பின் துக்ளக் மிகப்பெரிய படையெடுப்பு. அவன் மதுரை வரைக்கும் வந்தான். மதுரையில ஈவு இறக்கம் இல்லாம அழிச்சான் முகமது பின் துக்ளக். அது மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், பிராமணர்களை அத்தனை பேர் வரிசையா நிற்க வச்சு மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தி, அவர்கள் மதம் மாற மாட்டேன் என்று சொன்னதும் அவர்களை தலைகளை தொங்க விட்டு உயிரோட தோலை உரிச்சிருக்கான். அதற்கான ஆதாரங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் உண்டு.